ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் முடியவுள்ள மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்புகள் குறித்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே துறை போன்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான க்ரைட்டீரியா, கடைசி தேதி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ் போன்ற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான வேலைவாய்ப்புகள் என்ன, அதை பற்றி ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தா ஐடி லெவல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடி லெவலில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது எந்தமான பதவி அப்படின்னா உங்களுக்கு மின்சாரத்துறை அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 2/10/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 1794 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,800 ரூபாயிலேருந்து 59,900 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்ட நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க. எந்த ட்ரேடில் அப்படின்னா எலக்ட்ரீஷியன், ஒயர்மேன், இதில் பார்த்தோன்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க கடைசி தேதிக்குள்ளே. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து போலீஸ் எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், தீயணைப்பாளர், ஸோ ஃபயர்மேன், ஜெயில் வார்டன், பிசி கான்ஸ்டபிள் போன்ற வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 21/9/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 3660க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் 2833 வேக்கன்சியும், 2ஆம் நிலை சிறை காவலரில் 180 வேக்கன்சியும், தீயணைப்பாளரில் 631 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் 10th போதுமானது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்கான டெஸ்ட்டு போன்ற மெடிக்கல் டெஸ்ட் போன்ற பல வகையான டெஸ்ட் இருக்க போகிற. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 372 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் 4 வகையான பதவி: ஈப்பு ஓட்டுநர், பதிவழி எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெக்கார்ட் கிளர்க்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இரவு காவலருக்கு தமிழில் எதை படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. ஓகே, இந்த வேலைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக யார் யார் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், எல்லாமே டீட்டெயில்ஸாக தெளிவாக இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு ரயில்வே துறை இருக்குது பாருங்கள். அங்கே அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 25/9/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு பதவி தான். ஃப்ரெஷர் கேட்டகரி, அதாவது 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் போன்ற பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் பெரம்பூர் கொடுத்துருக்காங்க, சென்னை கொடுத்துருக்காங்க, சென்னை டிவிஷன்,
மதுரை டிவிஷன், சேலம் டிவிஷன் போன்ற டிவிஷன் வைஸாக வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஜாப் கிடையாது, அப்ரண்டிஷிப் தான். 1 இயர் நீங்கள் வந்து பார்த்தா தொழில் பழக்கவங்க உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வெளியே அமைச்சிருவாங்க. ஸோ கல்வி தகுதி நோட் பண்ணிக்கோங்க. 10th 12th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 இயருக்கான அதை மந்த்லி சேலரி கொடுத்துருவாங்க. 10th பாஸ்க்கு 6000 ரூபாய், 12th பாஸ்க்கு 7000 ரூபாய், ஐடிஐ முடித்தவங்களுக்கு 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த கட்டமாக பேங்க் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு கிராம வங்கியில் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க 13,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 21/9/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் செஷனுக்கான வேலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃபீஸருக்கான பதவியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் தமிழ்நாடு கிராம வங்கியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரிஞ்சால் போதுமானது. தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். தமிழ்லேயும் எக்ஸாம் இருக்குதுங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் பிக்கு 18 to 28, குரூப் பி ஆஃபீஸருக்கு 18 to 30, 21 to 30 அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கல்வி தகுதி எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதேமாதிரி வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழகத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ மொத்தமாக ஒரு 468 வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ் செஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 2 3 போன்ற பதவிக்கும் வேக்கன்சி இருக்குது. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் இந்த வேலைக்கு கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக ரிசர்வ் பேங்க் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 120 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர் கிரேடில் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆஃபீஸர் கிரேடில் டிபிஆர் கேட், டிஎஸ்எம் கேடு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 30. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 எக்ஸாம் இருக்க போது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்னமான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பாருங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அங்கேருந்து வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு 360க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. பல வகையான டிபார்ட்மெண்ட்டில் பல வகையான பதவி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் நிறையா குவாலிஃபிகேஷன் மறுபடியும் எக்கச்சக்கமான பதவி இருப்பதால் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மாறுபடுதுங்க. ஸோ நிறையா பதவி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதெல்லாம் தகுதி இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. சேலரிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்க பாருங்கள். அங்கேருந்து வேலைப்பு கொடுத்துருக்காங்க. 127 வேக்கன்சி. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவி சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 3/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு பல வகையான பதவி கொடுத்துருக்காங்க. மேனேஜர், சீனியர் மேனேஜர் போன்ற எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க கடைசி தேதிக்குள்ளே உங்களுக்கான கல்வி தகுதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி உங்களுக்கு என்ன கடைசி தேதினா 14/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். பதவி வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 368 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரீஜன் வைஸாகவும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கம்மி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேக்கன்சி பற்றி. டோட்டலாக 368 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அங்கேருந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 210 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா லீகல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்லேருந்து இதில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பாருங்கள் சேம் லா டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. பல்வேறு பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, அடுத்த கட்டமாக தமிழக அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 19/9/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு
அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 19,500 சேலரி, மொத்தமாக 19 வேக்கன்சி. கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்தவங்க அல்லது டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது ஜூனியர் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. 14 வேக்கன்சி. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் நீங்கள் அந்த டெக்னீஷியன் முடித்தவங்க, எலக்ட்ரிஷியனை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம். மூணாவது பதிவு என்ன, ஜூனியர் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் மெக்கானிக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த பதிவு அப்படின்னா ப்ளம்பர் கம் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் ப்ளம்பர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள், கடைசி தேதி முடியறதுக்குள்ளே. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு உளவுத்துறை இருக்குது பாருங்கள். மத்திய உளவுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பதவி வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மோட்டார் டிரான்ஸ்போர்ட்லேருந்து. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி இருக்குது. நம்ம சென்னைக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா மொத்தமாக 11 வேக்கன்சி. டோட்டலாக ஒரு 455 வேக்கன்சி கிட்ட 455 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டுக்கான வேக்கன்சி 21,500 சேலரி கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது எல்எம்முக்கான டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா ப்ரோஸும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரயில்வே துறை. தமிழக ரயில்வே துறையிலேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 12/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிங்க. 67 வேக்கன்சி. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மெயின் ஜாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வேக்கன்சிக்கான ஜாப் தமிழகத்துன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பல மாவட்டங்களில் சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு, குழந்தை பாதுகாப்புத்துறை, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் போன்ற நிறைய வேக்கன்சி அப்டேட் பண்ணிட்டு வராங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செக் பண்ணிங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு வேக்கன்சி இந்த சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தா உங்களுக்கு நிறையா ஆயில் நிறுவனத்தில் இருக்கட்டும், ஸோ பவர் கிரிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் வேக்கன்சி அடிக்கடி கொடுத்துட்டே வராங்க. எவ்ரிடே வந்து பார்த்தா புது ஜாப் அப்டேட் வந்துட்டு தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஜாப் பார்த்தினா எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஜாப் பார்த்தினா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.